ஜெம் சினிமாஸ் நேயர்களே, பைல்வான் பார்வையில் நான் இப்போது பரபரப்பான சினிமா துணுக்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம் 5 நடிகர்களுக்கு ரெட் கார்டு விதித்தது. இந்த செய்தி பொய்யானது. நடிகைகள் பணம் வாங்கிவிட்டு கால்ஷீட் கொடுக்க மறுத்து வருகிறார்கள். சிலர் கொடுத்த கால்ஷீட்டை சரியாக பயன்படுத்தவில்லை. இப்படியாக பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சரியாக படப்பிடிப்புக்கு வராத நடிகர்கள் சிம்பு, அத்தர்வா, யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி ஆகியோருக்கு தயாரிப்பாளர் சங்கம் ரெட் கார்டு விதித்ததாக செய்திகள் வந்தது. ஆனால் செய்தியில் உண்மை இல்லை. விசாரித்ததில் யாருக்கும் அப்படி ரெட் கார்டு கொடுக்கவில்லை. நடிக்க தடை விதிக்க முடியாது. சில நடிகர்கள் மீது புகார் வந்தது. தயாரிப்பாளர் சங்கத்தில் சம்பந்தப்பட்ட நடிகர்களை வரவழைத்து விசாரித்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமா தொழிலை இன்னமும் மத்திய அரசு ஒரு தொழிலாக அங்கீகரிக்கவில்லை. எனவே இதில் சங்கங்கள் வைத்திருப்பதே ஏதோ வைக்க வேண்டும், தொழிலாளர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே தவிர இதில் தொழிற்சங்கங்கள் சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகாது. அது மட்டுமல்ல, தனி மனித சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது. நீ இந்த தொழிலை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. தயாரிப்பாளர் விரும்பினால் எந்த நடிகரையும் வைத்து படம் எடுத்துக் கொள்ளலாம். அதிலும் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் 2-3 இருக்கிறது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறது, ஃபிலிம் சேம்பர் இருக்கிறது, கில்டு இருக்கிறது, சிறு பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்குது. அதனால் தயாரிப்பாளர்கள் பணம் வைத்திருந்தால் அவர்கள் யாருடைய எந்த நடிகருடைய கால்ஷீட்டையும் வாங்கி படம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெட் கார்டு என்பது எந்த சூழ்நிலையிலும் வர முடியாது. எந்த பிரச்சனையும் பேசி தீர்த்து கொள்ளலாம். இதுதான் நடைமுறை. மிஷ்கினுக்கு இன்பம் அளித்த நடிகை பாவனா. மிஷ்கின் எப்போதும் எதிர்மறையான பேச்சுக்களை பேசுவதில் வல்லவர். மேடைகளில் எதை பேச வேண்டும் என்பது தெரியாமல் எதையாவது பேசி உளறி கொட்டுவார். சமீபத்தில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களை சந்தோஷத்தில் மூழ்கிய நபர் யார் என்று நிருபர் கேட்டார். அதற்கு பதிலளிக்கும் போது மிஷ்கின், எனக்கு மிகவும் சந்தோஷம் அளித்தவர் பாவனா. நான் ஆரம்ப காலத்தில் பாவனாவுடன் அந்தரங்க உறவு வைத்திருந்தேன். என்னை சந்தோஷக்கடலில் மூழ்த்தினார் பாவனா என்று பழிச்சென்று சொன்னார் மிஷ்கின். இந்த பதில் மற்றவர்களை முகம் சுகளிக்க வைத்தது. மலையாள படங்களில் நடித்து கொண்டிருந்த பாவனாவை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் மிஷ்கின். இவர் இப்படி பேசியது பல அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜய்க்கு 500 கோடி ரூபாய் சொத்து. நடிகர் விஜய்க்கு 500 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. நடிகர் விஜய் தன்னுடைய தாய் ஷோபா பெயரிலும், மனைவி சங்கீதா பெயரிலும், மகன் சஞ்சய் பெயரிலும் 3 திருமண மண்டபங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். விரைவில் அவர் சொந்த படம் தயாரிக்கப் போகிறார். பட விநியோக கம்பெனியும் நடத்தப் போகிறார் என்ற தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. விஜய் சராசரியாக 100 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் பெறுகிறார். சமீபத்தில் தமிழ், தெலுங்கு 2 படங்களுக்கும் சேர்த்து 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார் விஜய் என்பது தெரிகிறது. நேபாளத்தில் இந்திய படங்களுக்கு தடை. இந்தி படங்கள் பலவற்றில் இந்துக்களையும், இந்து மதத்தையும், இந்து மத கடவுள்களையும் அருவருப்பாகவும் ஆபாசமாக சிந்திப்பதால் இந்தியில் வெளியாகும் இந்து கடவுள்கள் பற்றிய படங்களுக்கு நேபாள நாட்டில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆதிபுருஷ் படத்தில் ராமரை பற்றியும் அனுமாரை பற்றியும் அவதூறாக சித்தரித்ததாகவும் உருவத் தோற்றத்தில் கேலி செய்ததாகவும் சொல்லி இந்தியாவில் பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆதிபுருஷ் படம் எதிர்பாராத விதமாக படுதோல்வியை சந்தித்தது. ராமராக பிரபாஸ் நடித்திருந்தால், ஆனாலும் படம் படுதோல்வியை சந்தித்தது. பொதுவாகவே நம்முடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மதத்தையும் தாக்குவதற்கு சினிமாக்காரர்களுக்கு உரிமை இல்லை. முடிந்தால் ஆதரவு தெரிவித்து படம் எடுங்கள், இல்லையே விட்டு விடுங்கள். மதத்தை பற்றியும் ஜாதியை பற்றியும் ஏன் சினிமா எடுக்கிறீங்க? சினிமா தேட்டரில் மதம், ஜாதி, இனம் எல்லாத்தையும் கலந்து எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து படம் பார்க்குறோம். அந்த இடத்துல அந்த இடத்துல சினிமாவில் எதுக்கு ஜாதி மதம் என்று தான் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். பார்த்திபன் படத்துக்கு இசையமைக்க A.R. ரஹ்மான் மறுப்பு. பார்த்திபன் அடுத்து தொடங்கும் தன்னுடைய புதிய படத்துக்கு இசையமைப்பாளராக A.R. ரஹ்மானை ஒப்பந்தம் செய்ய விரும்பினார். இதற்கு மறுத்துவிட்டார் A.R. ரஹ்மான். நான் பார்த்திபன் படத்துக்கு
ஒளிப்பதிவு செய்ய மாட்டேன், ஏனென்றால் இப்போது நான் பிஸியாக இருக்கிறேன், எனவே புதிய படங்களை ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார் ஏஆர் ரஹ்மான். வசந்தபாலன் எழுதி இயக்கிய அநீதி படத்தை வெளியிடுகிறார் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் வசந்தபாலன். இந்தியன் 2 படத்திலும் இப்போது இணை இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் வசந்தபாலன். வசந்தபாலன் எழுதி இயக்கிய படம் அநீதி. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் கடந்த மாதமே வெளியாவதாக இருந்தது. என்ன காரணத்தினால வெளியாகவில்லை? இப்போது புதிய அறிவிப்பு வந்திருக்கிறது. அநீதி படத்தை பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் வாங்கி தமிழகம் முழுவதும் வெளியிடுகிறார். டிசம்பர் மாதம் படப்பிடிப்பு முடியும். கங்குவா படத்தின் இயக்குனர் சிறுத்தை சிவா அறிவிப்பு. நடிகர் சூர்யா இப்போது 2 வேடங்களில் நடிக்கும் படம் கங்குவா. கங்குவா படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் சிறுத்தை சிவா. இப்போது சென்னையில் உள்ள பிவிபி ஃபிலிம் சிட்டியில் பிரம்மாண்ட செட்டு போட்டு 5-6 குதிரைகளுடன் சண்டையிடுவது போல படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சூர்யாவும் சண்டை வீரர்களும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தை சிறுத்தை சிவா எழுதி இயக்குகிறார். இந்த சண்டை காட்சி முடிஞ்சவுடன் கொடைக்கானலில் படப்பிடிப்பு நடக்கிறது. டிசம்பர் மாதம் கங்குவா படத்தின் படப்பிடிப்பு முடிவடையும் என்று சொன்னார் சிறுத்தை சிவா. கங்குவா படத்தில் முற்றிலும் மாறுபட்ட 2 வேடத்தில் நடிக்கிறார் சூர்யா. கணவர் மீது பொய் புகார் கொடுத்த டிவி நடிகை ரச்சிதா. இவர் பல டிவி தொடரில் நடித்திருக்கிறார். சமீபத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ரச்சிதா. கன்னட நடிகையான இவர் ஏற்கனவே திருமணமாகி கணவன் இறந்துவிட்டார். மீண்டும் தினேஷ் என்ற ஒரு டிவி நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இப்போது அவரிடமிருந்தும் பிரிந்து வாழ்ந்து வருகிறார். பிக்பாஸின் போது ஒரு நடன இயக்குனரை காதலித்தாக பரபரப்பாக கிசுகிசுக்கப்பட்டது. சமீபத்தில் நடிகை ரஞ்சிதா மாங்காடு மகளிர் காவல் நிலையத்தில் நேரில் சென்று ஒரு புகார் கொடுத்தார். தன்னுடைய முன்னாள் கணவர் தினேஷ் தன்னை ஆபாச மெசேஜ்கள் அனுப்பி அருவருப்பாக பேசுவதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் சொல்லி புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து நடிகர் தினேஷை மாங்காடு போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரித்தார்கள். ஆனால் அதில் சற்றும் துளியும் உண்மையில்லை என்பது தெரிய வந்தது. ரச்சிதாவுடைய ஃபோனை வாங்கி பார்த்ததில் எந்தவித ஆபாச மெசேஜ்களோ அருவருப்பான தகவலோ வரவில்லை. இதைத் தொடர்ந்து ரச்சிதா கொடுத்த புகார் பொய் என்பது தெரிந்த வந்த காவல்துறையினர் ரச்சிதாவை எச்சரித்து அனுப்பினார்கள். இனிமேல் இதுபோன்று பொய் புகார் கொடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி எச்சரித்து அனுப்பினார்கள் காவல்துறையினர். நேயர்களே, மீண்டும் பயில்வான் பார்வையில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பயில்வான் ரங்கநாதன். வாழ்க வளமுடன்.